இப்போ நம்ம டைபி கிளைகளில் கொண்டு போகிறவங்க ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும் நம்ம மாலில் மாற்றி வளர்ந்துருந்தது. அவங்க சோசியல் மீடியாவில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஸ்டேட் மாநில அளவில். எதுக்குன்னா அதிகாரிகள் பார்க்கணும், சிஎம் பார்க்கணும், மினிஸ்டர் பார்க்கணும். அதில் என்னென்னா கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 35 கோடி வேலையில் இருந்தவங்க வேலையை விட்டு எடுத்துருக்காங்க. 35 கோடி மக்களை வேலையிலிருந்து எடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்ன தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து நாளுக்கு நாள் வேலையின்மை அதிகரிச்சுட்டே போகுது. ஆனால் நமக்கு என்ன தோணும்னா, இப்போ நம்ம ஒரு அரசியலில் டைஃபீல்டு இருக்கிறோம், நமக்கு சில ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும். இப்போ வந்து ஒரு பையன் +2 படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன் ஒரு வேலை இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், ஹோட்டலுக்கு போனால் 500 ரூபா கொடுக்குறான், ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்துன்னு போனால் காசு இருக்குதுன்னு, ஒரு உணவு டெலிவரி பண்ணால் ஃபுட் டெலிவரி பண்ணால் 20 ரூபா வராது. அதெல்லாம் உண்மையிலேயே வேலையே கிடையாது, நிரந்தரமான வேலை கிடையாது. இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஏறக்குறைய 6 லட்சம் வேக்கன்சிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற நம்ம எல்லாம் டிகிரி படிச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து வேலை இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 6 லட்சம் கவர்மெண்ட் வேலை கம்மியாக இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது. ரயில்வேவில் மட்டும் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வேலை காலியாக இருக்குது, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு மட்டும். இப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முழுவதும் வந்து இப்போ கவர்மெண்ட் வேலையை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா படிப்படியாக வந்து போஸ்டிங்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இப்போ என்னன்னா ரிட்டையர் ஆனவனை வந்து மறுபடியும் வந்து வேலை கொடுக்குறான். ஒரு விஓ ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாருன்னா மறுபடியும் அவரை கூப்பிட்டு 10,000 15,000 சம்பளத்துக்கு அதே வேலையை கொடுக்குறாங்க. நம்ம டிஒஎஃப் என்ன சொல்கிறோம்னா, இப்போ எதுக்கு படிக்கிறோம்? வேலைக்கு போட்டு தான் படிக்கிறோம். ஒரு நிரந்தரமான வேலை தானே இருக்குமா? இது வந்து எப்போ வேணாலும் ஒரு கம்பெனிக்கார வெளியே துரத்திடுவான், இல்லை எப்போ வேணாலும் வந்து ஒரு கவர்மெண்ட் வெளியே துரத்திடுவான்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது? அப்போது டிஒஎஃப்ஐ தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கிற 4 லட்சம் காலி பணியிடங்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 6 லட்சம் காலி பணியிடங்களில் உடனடியாக வந்து ஒரு 1 லட்சம் காலி பணியிடங்களை உடனடியாக வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நிரப்புங்க, எக்ஸாம் வைங்கன்னு சொல்லி டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் டிஒஎஃப்ஐ அந்தந்த மாவட்டங்களில் ஒரு நாள் காத்திருப்பு போராட்டம் தர்ணாவாக நடத்துகிறாங்க. நம்ம வந்து தேன்கனிக்கோட்டையில் டிசம்பர் 1ஆம் தேதி தாசில்தார் ஆஃபீஸ் முன்னாடி காத்திருப்பு போராட்டம் நடத்துறதுன்னு சொல்லி நம்ம முடிவு வச்சுருக்கோம். முதல்ல வேலையின்மைக்கு எதிராக நாம் நடத்துகிற ஒரு வலுவான போராட்டம் இது.